வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கோ, டிக்கர் AXP. இந்த மதிப்பாய்வு ஜூலை 28, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கோ துணைப்பிரிவைச் சேர்ந்தது. பேமெண்ட்ஸ் 48 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 4 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 0.5 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால், பொதுவாக அமெரிக்க சந்தையில் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.7 புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம். நிறுவனத்திற்கான 4- புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கோ ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கோ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கோ 26.2% மாற்றத்தை காட்டியது. 28.8% துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கோ $216.87 பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $1754 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $32.3 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $178 பில்லியன். சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 12.362%. புத்தக மதிப்பு 18.105%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது 1. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் $59.761 பில்லியன் கடனைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் பங்கு 185%. நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் ஜூன் 21. துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை 30. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $10,018 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $12,027 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 2.8 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை 6. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $76,870 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் வருங்கால வருவாய் $89.71 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்பு நிலை 13%. துணைப்பிரிவில் சராசரியாக 21.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 18.319%. இது சந்தை மூலதன பங்கை விட 48% அதிகம்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $2,887,000 சமம் மற்றும் துணைப்பிரிவில் $4,279,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 13,340,000. துணைப்பிரிவு சராசரி 13,922,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு $1,023,000. துணைப்பிரிவு $640,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் வருவாய் நல்லது 0.5 புள்ளிகள். 1.7% துணைப்பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது சுருக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை 1.4% ஆகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 52% அளவைக் காட்டுகிறது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கோ துணைப்பிரிவில் RSI நிலை 54% ஆகும். நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $312. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $324 ஆகும். உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பகுப்பாய்வு அடிப்படையில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்